செம்பருத்தி பூ டீ எப்படி போடுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பூவை நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். நான் பாருங்கள் செடியிலேருந்து பறித்து அப்படியே சாப்பிட்றேன். கான்சென்ட்ரேட் பண்ணி எது எது செடியிலேருந்து பறித்து அப்படியே சாப்பிட்றியா? நான் பவுல் எடுத்துன்னு வந்து அதை நான் க்ளீன் பண்ணி தொடச்சி நெயில் பாலிஷ்லாம் போட்டு அப்புறமா சாப்பிட்றேன். எனக்கு இல்லை நான் வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சு செம்பருத்தி பூவை நல்லா 2 பூவை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் சாப்பிட்றேன். இது இது வந்து டீ போடுறதுக்கு ஜீரகம், தனியா, கருப்பட்டி, இஞ்சி இது மட்டும் போதும். தனியா வந்து முழு தனியாவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பவுடராகவும் எடுத்துக்கலாம். தனியா பவுடரும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜீரகம் வந்து நான் வந்து ஆர்சிஎம்மோட ஜீரகம் வாங்குகிறேன். எதுக்குன்னா அவங்க வந்து எசன்ஸ் எல்லாம் எடுக்காமல் அப்படியே கொடுக்குறாங்க. அதனால் நான் அந்த ஜீரகம் வாங்குகிறேன். அதே மாதிரி அவங்கக்கிட்ட இந்த ஆர்சிஎம் ப்ராடக்டோட தனியா தான் வாங்குகிறேன். நீங்கள் இதே தான் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தனியாவையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா கருப்பட்டி வந்து நம்ம இது எல்லாத்துக்கூடையும் கருப்பட்டியை போட்டிங்கன்னா அந்த இந்த இஞ்சி, ஜீரகம், தனியாலாம் அந்த கருப்பட்டியோட இனிப்பை வந்து எடுத்துக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், தண்ணியை கொதிக்க வச்சு கருப்பட்டியை போட்டு ஃபஸ்ட்டு சுடு தண்ணியை கருப்பட்டியில் ஊற்றிடுவேன். கொஞ்சமாக ஊற்றிட்டோன்னா அந்த கருப்பட்டி கரைஞ்சி அது வெயிட் பண்ணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், கொதிக்கிற தண்ணியில் ஜீரகம், தனியா, இஞ்சி, செம்பருத்தி பூ இதையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் கொதித்தாலே போதும். நல்லா கொதித்த பிறகு ஒரு தட்டு போட்டு தட்டை போட்டு நல்லா மூடிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து கொதிக்க எடுக்க வேண்டாம். அப்போ அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறமா கருப்பட்டி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே இந்த தண்ணியை நான் கொஞ்சம் தண்ணி ரொம்ப அதிகம் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காலையில் சுடு தண்ணி குடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி வந்து குறைவாக வச்சுக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா வடிகட்டின பிறகு உங்களுக்கு இது எதுவும் கலர்லாம் கலக்கல, அது அப்படியே தான் இருக்குது. நான் வந்து வெளிச்சத்தில் வச்சதுனால உங்களுக்கு கலர் அப்படி தெரியுது. இதுதான் செம்பருத்தி டீ.